ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு சூப்பர் பைக் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது சமீபத்தில் ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து அடுத்தடுத்த பைக்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆன ஒரு பைக்கு, அதுவும் 650 சிசில இருக்கிற ஒரு பைக்கு. ஸோ நம்ம கூட இன்னைக்கு ராயல் என்ஃபீல்டோட ஷாட்கன் 650 நம்ம கூட இருக்கு. நம்ம ரவி ப்ரோவும் நம்ம கூட இருக்காரு. சூப்பர் மீட்டியர்ல இருந்து டிரைவ் பண்ண ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சூப்பர் மீட்டியருக்கும் இதுக்கும் என்ன சேஞ்ச் இருக்கு, வண்டி டிரைவ் பண்றதுக்கு எப்படி கம்ஃபர்ட்டா இருக்கு, எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும், எவ்வளவு பட்ஜெட் கொடுத்துருக்காங்க, எல்லா டீடைலும் இந்த வீடியோல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த 650 செக்மெண்ட்டில் மார்க்கெட்டில் என்னென்ன பைக்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். மாஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு தான் கிங்ஸு. இன்டர்செப்டார் 650 வச்சிருக்காங்க, கான்டினென்டல் GT 650 வச்சிருக்காங்க, சூப்பர் மீட்டியர் 650 வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்க ஷாட்கன் 650 வச்சிருக்காங்க. இதே சூப்பர் பைக்ஸ் கேட்டகரியில் பார்க்கணும் அப்படின்னா நிஞ்சா ஒரு 5-6 பைக்ஸ் வச்சிருக்காங்க. அதில் உதாரணம் நிஞ்சா 650, நிஞ்சா 650R அப்படின்னு 2 பைக்ஸ் வச்சிருக்காங்க. ஹோண்டா எடுத்தால் ஹோண்டா CB 650, CB 650R அப்படிங்கிற பைக்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஷாட்கன்ல என்ன வித்தியாசம், இந்த ராயல் என்ஃபீல்டில் 4 பைக்ஸ் வச்சிருக்காங்க. அதில் இந்த ஷாட்கன் எப்படி வேறுபட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இது வந்து சூப்பர் மீட்டியர் 650லேருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கிறதுனால நம்ம என்னென்ன வித்தியாசம் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்டோட டேஷ், இந்த ஹேண்ட்பேரை பற்றி நம்ம பார்க்கலாம். சூப்பர் மீட்டியருக்கும் இதுக்கும் இந்த ஹேண்ட்பேரோட ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. சூப்பர் மீட்டியரில் ஒரு மாதிரி நம்ம இப்படி உட்காந்து நம்ம ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். பட் இதில் கொஞ்சம் குனிஞ்சு போகிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் இருக்கு. ஸோ அதே மாதிரி கிளஸ்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு அனலாகில் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபீல் வந்து இருக்கு. பட் நல்ல விசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இங்கே வந்து குட்டியாக ஒரு கிளஸ்டர் வந்து உங்களுக்கு இருக்கு. இதில் உங்களுக்கு டைம் வந்து இப்போ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஆன் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன வார்னிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் வருது. முக்கியமாக உங்கள் மொபைல் இதில் ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்கிற ஒரு சில அலர்ட்ஸ் வந்து இதில் வரும். அதே மாதிரி நேவிகேஷனும் வந்து நம்ம இதில் பண்ணிக்கலாம். இது மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. இது நல்லா பிரைட்டாகவே இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த ஷாட்கன்ல ஃப்ரண்ட்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த LED ஹெட்லாம்போ இதுக்கு உண்டான ஹவுசிங் வந்து மாற்றிருக்காங்க. அந்த ஹவுசிங்கும் பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்குது. இது வந்து LED போர்ஷனாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நான் நைட் ஓட்டினப்ப நான் பார்த்த விஷயம் என்னன்னா த்ரோ ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க இண்டிகேட்டர். அதுவும் LEDயில் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இது LED, அது ஹாலஜன் போது மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் இந்த மட்கார்டு மெட்டல், ஏன்னா இந்த ஹெவினஸை காட்டணுங்கிறத மேக்ஸிமம் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சுவிட்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு டச்சில் வந்து உங்களுக்கு கிளிக் ஆயிடுது. இது வந்து ஃபுல் மெட்டலில் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே ஒரு ஹசார்டஸ் லைட் வந்து உங்களுக்கு இருக்குது. இதை ஆன் பண்ணோன்னா 4 இண்டிகேட்டர்ஸும் உங்களுக்கு வந்து க்ளோ ஆகும். அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு வந்தோம் அப்படின்னா ஹெட்லைட்க்குரிய சுவிட்சஸ் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டிம் பிரைட்டு, இது வந்து பாஸ் லைட்டு, இதுவும் சிமிலர் செட்டப் தான் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டருக்கு இங்கே இருக்கு. ஹார்னுமே வந்து நல்ல ஒரு லவுடராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டியரில் பார்த்த அதே சஸ்பென்ஷன் தான், அதே ஷோவா சஸ்பென்ஷன். ஆனால் மொத்த லென்த்தில் ஒரு 30 mm மட்டும் ஷார்ட்டர் பண்ணியிருக்காங்க. இந்த டயரோட ப்ரொஃபைல் பற்றி பார்க்கலாம். 100, 90, 18 inches கொடுத்துருக்காங்க. அலாவில் கொடுத்துருக்காங்க. நான் சூப்பர் மீட்டியருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வருதுன்னா அதில் 19 inches வந்துச்சு, இதில் 18 inches வருது. டிஸ்க் பார்த்தீங்கன்னா 320 mm, நல்லா ஷார்ப்பாகவே பிரேக்கிங் இருக்குது. அதில் நோ இஷ்யூஸ். ரியர் சஸ்பென்ஷனில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 mm சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 90 mm ட்ராவல் இருக்குது. ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 150, 70, R17 கொடுத்துருக்காங்க. அதனால ரோட் கிரிப் நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க் பார்த்தீங்கன்னா 300 mm, ஏபிஎஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நல்ல பாயிண்ட் நம்ம எதிர்பார்த்த இடத்துல கரெக்டாக நிற்கிது. நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியரன்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியுது. ஈவன் தோ 135 mm சூப்பர் மீட்டியர்ல இருந்து இதில் 140 mm 5 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேங்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் சூப்பர் மீட்டியர் இருக்கும், இதுக்கும் ஒரு சேஞ்ச் இருக்கு. அதில் ஒரு டியர் டிராப் ஸ்டைலில் வந்து இருக்கும். பட் இதில் வந்து ப்ரொஃபைல் உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த டீகால்மே வந்து நீங்கள் பார்க்குறீங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த கலர்ஸ் வந்து இதோட கலர் வேரி ஆகும். பட் பேட்டர்ன் வந்து சேம் தான். E20யோட லோகோ இங்கே உங்களுக்கு போட்டிருக்காங்க. இந்த லிட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல டச் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதோட டேங்கோட கெப்பாசிட்டி 13.7 லிட்டர்ஸ் வந்து இதோட கெப்பாசிட்டி. இப்போ இதோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பிராண்ட் கோட் பண்ணுறதே 21 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க. அப்போ ரியல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 15, 16. இப்போ நம்ம இந்த சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பேசலாம். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 100 kilometers ரைட் பண்ணேன். ஓகே இஷ் தான், ஒன்றும் அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது ஏன்னா பாபர் செக்மெண்ட்டில் வருது இந்த பைக்கு. அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு
இங்கே லக்கேஜ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். லக்கேஜ் வச்சு இங்கே டைப் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேமும் தனியாக கழட்டி போல்ட்ஸ் வச்சு கழட்டி எடுத்துட்டோம்னா வந்துடும். அப்போ உங்களுக்கு இது வந்து ஃப்ளோட்டிங் எஃபெக்டில் வரும் இந்த சீட்டு. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாபர் லுக்கில் கண்டிப்பாக வரும், நல்லா இருக்கும், நிறைய பேர் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இன்ஜினோட ஸ்பெக் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் உங்களுக்கு மீட்டியா 650ல இருக்கிற சேம் இன்ஜின் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 648 சிசியில் ட்வின் சிலிண்டர் பேரலல்ல வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இது வந்து இன்ஜெக்ஷன் ஸ்டைலில் இருக்கிற ஒரு ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப் தான் வந்து இது. SOHC டெக்னாலஜியில் தான் இது இருக்கும். அதே மாதிரி இதோட பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 48 PS பவர் 7250 RPMல வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். 52 Nm டார்க் வந்து 5250 RPMல உங்களுக்கு ரீச் ஆகும். அப்போ பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்வீட் ஸ்பாட்டே வந்து 40ல இருந்து 100 அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய பேண்ட் வந்து உங்களுக்கு மிட்ல இருக்கு. அந்த பேண்ட் வந்து செம்ம பவர்ஃபுல்லாகவும் செம்ம ரிஃபைண்டாகவும் வந்து உங்களுக்கு இருக்கு. பட் 100 டச் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வைப்ரேஷன் வந்து நல்லா நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. கூலிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் சிட்டிக்குள்ள அந்த ஹீட்டை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் 650cc அப்படிங்கிறப்போ அந்த ஹீட் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் நம்ம ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஹைவேல போகிறீங்க அப்படின்னா அந்த ஏர் கூல்டு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நல்ல ஒரு கூலிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே வந்து இன்ஜினோட கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் ராயல் என்ஃபீல்டில் கிளாசி பிளாக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் சரி அதர் சைடுமே அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். எக்ஸாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ட்வின் எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஃபுல் பிளாக்ல வந்து உங்களுக்கு வருது. இந்த சைடும் உங்களுக்கு இருக்கு, அதர் சைடும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பீட்டுமே வந்து ஆக்சுவலாக அந்த மிட்டில் நல்ல ஒரு பீட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். அந்த மிட்டில் கேட்டீங்க ஒரு நல்ல ஷார்ப்பான பீட் கிடைக்குது. பட் ரொம்ப ஹையில் போயிருச்சுன்னா ஒரு மாதிரி மிக்ஸ்டான ஒரு நாய்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பழைய ஸ்கூல் டைப்ல இருக்கிற ஒரு டெயில் லேம்பு தான் எல்இடியில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. மிஸ் ஆகிற மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளெயினாக இருக்கு. பில்லியனோட பேக் ரெஸ்ட் மிஸ் ஆகிறனால பின்னாடி உட்காந்துருக்க பில்லியன் கண்டிப்பாக பேனிக் ஆவாங்க. ஏன்னா இப்படி ஒரு புல் கொடுக்குது அது. நான் வந்து 6'2" இருக்கேன். என் பொசிஷன் பாருங்க எப்படி இருக்கு, கால் வச்சிருக்கேன்னு பாருங்க, நல்லா இருக்கு. அதே மாதிரி ஹேண்டில் பாரும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது. கண்டிப்பாக இப்படி திருப்பும் போது இடிக்கவே இல்லை. எனக்கே இடிக்கலாம், 510 இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இடிக்காது. இப்போ இந்த ஷார்ட்கன் 650 நம்ம வந்து ஒரு சிட்டிக்குள்ளேருந்து டிரைவ் ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேனுவர் பண்ணி போக ட்ரை பண்ணலாம். எந்த அளவுக்கு எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஓகே தான், பட் லைட்டாக கொஞ்சம் நம்ம நார்மல் கம்யூட் பைக்ஸோட எஃபர்ட் கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி தான் இருக்குது. சிட்டிக்குள்ளே இன்னொரு விஷயம் என்னென்னா சின்ன சின்ன பாட் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாத் ஹவுஸில் விடும்போது நம்மளுக்கு அந்த சஸ்பென்ஷனோட ஸ்விஃப்ட்னஸ் நல்லாவே ஃபீல் ஆகுது. நம்மளுக்கு நம்ம பேக் வரைக்கும் நல்லாவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபாக கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் ஆப்வியஸாக தெரியும், லோ கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஆனால் நம்ம சூப்பர் மீட்டியரோட இதில் 5 mm அதிகமாக இருந்தாலும் இட்ஸ் குவைட் கம்மி தான். ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு பிளான்டடான ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. ஏன்னா இது ஹைவே கம்யூட் தான். ஹைவேல போகிறதுக்காக தான் நல்லா டிசைன் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக அப்போ தான் கிடைக்கும். அந்த கிரவுண்ட் கிளியர்ஸ் கம்மியாக இருக்கும்போது தான் அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹைவேல இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் கியர் கொடுத்து ஒரு லான்ச் கொடுத்து பார்ப்போம். வண்டி ஃபர்ஸ்ட் கியரில் எவ்வளோ ஸ்பீட், டாப் ஸ்பீடு போகுதுன்றதை பார்ப்போம். 60 போகுது. செகண்ட் கியர்ல 90, தேர்ட் கியர்ல 120 போகுது. நம்மளுக்கு இதுக்கு மேலே ரஷ் பண்ண வேண்டாம், போதும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வண்டியோட வெயிட், இப்போ இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 240 kgs இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நல்லா பிளான்டடாக இருக்கு. அந்த அலாய் இருக்கு, அதெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது. வண்டி நல்லா ஸ்டேபிளாக போய்கிட்டே இருக்கு. அப்புறம் என்னன்னா நம்ம அந்த 100 அப்படி ரீச் பண்ணுவோம். அந்த 90 to 100 ரீச் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 100 கிராஸ் பண்ணும்போதுலாம் நல்ல வைப்ரேஷன் ஃபுட் பெக்ஸில், அப்புறம் ஹேண்டில் பாரில், சீட்லலாம் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. ஒரு கார்னர் வருது, அந்த கார்னர் அப்ரோச் பண்ணுறோம். நல்ல ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா 100ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 6th கியரில் இருக்கோம். பக்கமான ஒரு ஸ்பீடில் போய்கிட்டே இருக்கு. ஒன்றுமே இஷ்யூஸ் இல்லை. வண்டியோட 648 cc 47 PS பவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. வண்டியோட வெயிட் வந்து ஸ்டேபிளாக பார்த்துக்குது வண்டி, அதில் நோ இஷ்யூஸ். நம்ம சூப்பர் மீட்டியரில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னன்னா ஒரு விண்ட்ஷீல்டு இருக்கும். அந்த விண்ட்ஷீல்டு வந்து அது என்ன பண்ணோம்னா நம்ம 100லலாம் க்ரூஸ் பண்ணும்போது அந்த விண்ட் பிளாஸ்ட் வந்து நம்ம ஹெல்மெட் கடிச்சு ஹெல்மெட் அப்படியே வாபிள் ஆகிட்டே இருக்கும். ஹெல்மெட் வாபிள் ஆகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து அந்த விண்ட் பிளாஸ்ட் இல்லை. டேரெக்டாக நம்ம பாடி டேரெக்டான ஒரு கட்டு இல்லாமல் ஏர் த்ரோ இருக்கனால நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. நார்மலாக
நம்மளால ஓட்ட முடியுது. அதில் இருக்க ஹேண்டில் பார் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் கொஞ்சம் லைட்டாக லீன் ஃபார்வேர்டாக இருக்குது. ஃபுட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஸ்டெக்காக இருக்குது. அது ஒரு சேஞ்சஸ் இருக்கனால அது ஒரு நல்ல ரைடிங் பொசிஷனாக தான் இருக்குது. இப்போ நம்ம பிரேக்கிங் டெஸ்ட் பற்றி பார்த்துடலாம். பிரேக்கிங் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 100ல் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஏபிஎஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ நம்ம ஒரு பிரேக் பண்ணி பார்க்கலாம். பின்னாடி எதுவும் வண்டி வரல, ஒரு பிரேக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு. ஏபிஎஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நான் சொன்ன மாதிரி நம்ம நினச்ச இடத்துல கண்டிப்பாக வண்டியை நிற்க வைக்கலாம். ஏபிஎஸ் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது, ரெஸ்பான்சிவாக இருக்குது, அதில் நோ டவுட். கண்டிப்பாக உங்கள் இந்த வண்டியை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா போகலாம். பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து உங்களால் இந்த வெயிட்டை மேனேஜ் பண்ண முடியுமா, இந்த சிட்டி டிராஃபிக்கில் ஃபிளிக் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஹீட் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. இன்ஜின் ஹீட் ஆகுது நல்லாவே, அது மிகப்பெரிய பாயிண்ட். அது நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். இந்த ஷாட்கன் 650யோட வேரியன்ஸ் அண்ட் பட்ஜெட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து மீட்டியாரை விட கொஞ்சம் காஸ்ட் கம்மி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதோட பேசனில் ஒரு 5000 ரூபாவும் டாப் அண்டில் ஒரு 15000 ரூபாவும் வந்து உங்களுக்கு காஸ்ட் கம்மியாக இருக்கும். அப்போ இதோட வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 3 வேரியன்ட் வந்து கிடைக்குது. எல்லாமே கலரை தான் வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணி அந்த வேரியன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று இந்த ஒயிட்டு, இன்னொன்று வந்து ஒரு ப்ளூ ஒன்று கிடைக்கும், கிரே வந்து ஒன்று இருக்குது, இன்னொன்று க்ரீன் கலரில் வந்து ஒன்று இருக்கும். அப்போ பட்ஜெட் வந்து 4.12 lakhsல இருந்து 4.27 lakhs வரைக்கும் ஆன் ரோட் காஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும்.